இந்த காட்சியை பாருங்க. நான் அப்பா அம்மா பார்ட் டைம் ஜாப்ல ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு 7 மணிக்கு வந்து கிளம்பி வச்சு அப்பா கிட்ட போய் காசு கொடுத்துருவேன். காசு கொடுத்துருவா. இப்ப எங்க இருந்து எடுத்துட்டு வர? அப்பா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வராருங்க. ஓகே. லீவு டைம்ல அப்பா கூட மார்க்கெட்டுக்கு போவேன். ஓகேங்களா? ஆனா மத்த நாள் ஸ்கூல் இருக்கும்போது அப்பா போயிருவாரு. நான் மட்டும் ஸ்கூலுக்கு போயிருவேன். நானே கண்டையெல்லாம் மொத்தம் வீட்டுல 4 பேரு. பாப்பா வீட்டுல இருக்கா, அண்ணனும் வீட்டுல இருக்கான். 1-2 மட்டும் ஞாபகத்துக்கு வந்து கொஞ்ச நேரத்துல சரிங்களா? 7 பேர் உமா மகேஸ்வரன். நான் அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மாக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஓகே. அது என்ன கிழங்கு? உண்மையிலேயே வளர்த்தா இந்த மாதிரி வளர்க்கணுங்க பிள்ளைகளை. அதாவது வறுமையில சொல்லல, அந்த சொல்ற விதங்கள் இருக்கு பாருங்க. தாய் தகப்பனுக்கு உதவுற அந்த குணங்கள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் வரணுங்க. தன்னுடைய தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை அறிஞ்சு அவங்களுக்கு நம்மனால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழந்தைகள்ல உண்மையிலே இந்த மாதிரி வளர்க்கணும். எதிர்காலத்துல நல்லா வருவானா தம்பி. உண்மையிலே நீ நல்லா வருவ. என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபியூச்சர்ல என்னவா வரணும்? என்ன வரணும்னு ஆசைப்படுற? நானா கலெக்டர் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எல்லாரும் சொல்றாங்க அது ரொம்ப படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா படிச்சினா டெஃபினட்டா இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வரலாம். நல்லா படிக்கணும். சரியா? பண்ணுவியா?